Hi friends, இப்போ நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னாக்கா ஸ்டீரிங் வீல் பத்தி பார்க்க போறோம். அதான் நீங்க previous வீடியோல ஸ்டீரிங் வீல் பத்தி சொல்லி கொடுத்திருக்கீங்களே அப்படி நீங்க கேட்கலாம். பட் நான் சொல்லி கொடுத்தது ஆன் தி ரோட்ல ஸ்டீரிங் எப்படி நம்ம ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்றது பிகினர்ஸ்க்கு சொல்லி கொடுத்தது. ஓகேங்களா? இப்போ நாம இந்த வீடியோல ஸ்டீரிங்கை எப்படி நம்ம ப்ராப்பரா ஹோல்ட் பண்றது, லெஃப்ட் ஹேண்ட்ல எப்படி ஸ்டீரிங்கை ஹோல்ட் பண்ணணும், ரைட் ஹேண்ட்ல எப்படி ஸ்டீரிங்கை ஹோல்ட் பண்ணணும் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் நம்ம சேனல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா டிரைவிங் லெசன்ஸ் பத்தி எடுத்துட்டு இருக்கிறோம். சோ நீங்க previous வீடியோஸை பார்க்கலனாக்கா previous வீடியோஸ்ல இருந்து அப்படியே பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு தெளிவா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் டிரைவிங் கிளாஸஸ் பத்தி உங்களுக்கு புரியும். அண்ட் ஆல்சோ நீங்க ஒரு புதுசா கார் ஓட்ட போறீங்க, கார் ஓட்டுறதுக்கு ஆசைப்படுறீங்க, கார் ஓட்ட கத்துக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் மூலியமாக உங்களுக்கு டிரைவிங் நாலேஜஸ் கிடைக்கும். அண்ட் ஈஸியா உங்களாலையும் டிரைவிங் ஸ்கில்ஸை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்க முடியும். அண்ட் நம்ம இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னாக்கா அப்போதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும். ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டெக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டீரிங் வீலை ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கலாம். இந்த ஸ்டீரிங் வீலுடைய அமைப்பு பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த ரவுண்ட் ஷேப் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரவுண்டு கிளாக் மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒரு ரவுண்டு கிளாக்குள்ளே எப்படி நம்பர்ஸ் இருக்கும், இங்கே 12 மணி இருக்கும், இங்கே 1 மணி இருக்கும், இங்கே 2 இருக்கும், இங்கே 3, இங்கே 4, இங்கே 5, கீழே 6, இங்கே 7, இங்கே 8, இங்கே 9, இங்கே 10, இங்கே 11, மறுபடியும் 12. ஸோ ஒரு கிளாக் மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க, ரவுண்ட் கிளாக் மாதிரி. இப்போ நம்ம ப்ராப்பராக ஸ்டீரிங்கில் எப்படி நம்மளுடைய 2 கையையும் ஹோல்ட் பண்ணுறது பற்றி பார்த்துடலாம். இப்போ வலது கை பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைரக்ஷன்லையும் இடது கை இந்த டைரக்ஷன்லையும் நம்ம ஹோல்ட் பண்ணணும். தட் மீன்ஸ் இந்த ஸ்டீரிங்ல இந்த பகுதி எதை மென்ஷன் பண்ணுது, 9 o'clock டைரக்ஷன். ஸோ இடது கை 9 o'clock டைரக்ஷன்லையும் இந்த பகுதி என்ன மென்ஷன் பண்ணுது, 3 o'clock டைரக்ஷன். ஸோ வலது கையை 3 o'clock டைரக்ஷன்லையும் இப்படி ஹோல்ட் பண்ணணும். சரிங்களா? நீங்க ஸ்டீரிங் கண்ட்ரோலை ப்ராப்பரா கத்துக்கணும் அப்படின்னாக்கா உங்களுடைய 2 கையும் ஸ்டீரிங்ல இந்த டைரக்ஷன்ல கரெக்டா பிடிச்சிட்டு இருக்கணும். சரிங்களா? சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா ஸ்டீரிங்கை 1 o'clock டைரக்ஷனில் பிடிச்சிட்டு இருக்காங்க, இல்லை 12 o'clock டைரக்ஷனில் இப்படி பிடிச்சிட்டு இப்படி ஓட்டுவாங்க. சில பேர் லெஃப்ட் ஹேண்ட் ஈஸியாக இருக்குன்னு சொல்லி 11 o'clock டைரக்ஷனில் பிடிப்பாங்க, இல்லை 10 o'clock டைரக்ஷனில் பிடிப்பாங்க. நம்ம கரெக்டான பிடிக்க வேண்டிய பொசிஷன் லெஃப்ட் ஹேண்டுக்கு 9 o'clock டைரக்ஷன், ரைட் ஹேண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3 o'clock டைரக்ஷன். இப்படி தான் நம்ம ஸ்டீரிங்கை ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணணும். இப்படி கீழே ஹோல்ட் பண்ணுறது, இங்கே கீழே 6 o'clock டைரக்ஷனில் ஹோல்ட் பண்ணுறது, சிங்கிள் ஹேண்டில் வந்து ஓட்ட கற்றுக்கிறது, இந்த மாதிரி கூடாது. நீங்கள் ஒரு பிகினர். ஸோ பிகினராக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பராக உங்களுடைய 2 கைகளும் ஸ்டீரிங்கில் இந்த பொசிஷனில் பிடிக்கணும். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு அந்த யூ டர்ன் பண்ணும்போதோ இல்லை வண்டி திருப்பும் பொழுதோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டீரிங்கை ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணி இருக்கிறோம். இப்போ ஸ்டீரிங்கை நம்ம திருப்பணும் அப்படின்னாக்கா எப்படி திருப்புறது, எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்னாக்கா 2-3 மெத்தடில் அவங்களுடைய ஸ்டைலில் ஸ்டீரிங்கை திருப்புவாங்க. ஒன்று இப்படி திருப்புவாங்க, இல்லைனாக்கா இப்படி இருக்கும்போது திருப்பும்போது இப்படி டக்குன்னு சிங்கிள் ஹேண்டில் திருப்புவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி ஓட்ட தான் வரும். ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸான டிரைவராக இருந்தாலும் சரி 2 கையுமே ஸ்டீரிங்கில் இருக்கிறது தான் சேஃப்டியே. ஏன்னா எது எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. டயர் ஒரு வேளை பிளாஸ்ட் ஆனாலும் உங்கள் 2 கையும் ஸ்டீரிங்கில் ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணி இருந்தால் அந்த பிளாஸ்டிங்லேருந்து அந்த ட்ராஜடியிலேருந்து உங்களால் உங்கள் உயிரை காப்பாற்றிக்க முடியும். சிங்கிள் ஹேண்டில் ஓட்டிகிட்டு போகும்போது திடீர்னு டயர் பிளாஸ்ட் ஆனால் சர்ன்னு காரு லெஃப்ட் இல்லை ரைட்டுக்கு போயிடும். நீங்கள் இன்னொரு கையை கொண்டு வந்து ஸ்டீரிங்கில் ஹோல்ட் பண்ணுறதுக்குள்ளே எல்லாம் நடந்து முடிஞ்சிட்ருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுடைய 2 கையையும் ப்ராப்பராக ஸ்டீரிங் வீல் மேலே வைங்க. இப்போ ஸ்டீரிங்கை நாம எப்படி திருப்பணும் அப்படின்னு கற்றுக்கலாம். இப்போ ஸ்டீரிங் வீல் பார்த்தீங்கன்னாக்கா சென்டர் பொசிஷனில் இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு ரைட் ஹேண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஸ்டீரிங் வீலை எப்படி ப்ராப்பராக ரைட் சைடில் திருப்புறது, அதாவது வண்டியை எப்படி ரைட் சைடு டைரக்ஷனுக்கு திருப்ப வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய வலது கையை மேலே கொண்டு போங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இடது கை ஒன்றும் நான் யூஸ் பண்ணலை. வலது கையை இப்படி கீழே கொண்டு வரேன், ரைட் சைடு கீழே கொண்டு வரேன், இடது கையை கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போது வலது கையிலேருந்து ஸ்டீரிங் வீலை விடுங்க, இடது கை பிடிச்சிக்கணும். இடது கை பிடிச்சிக்கணும், இடது கை என்ன பண்ணணும், மேலே இந்த ஸ்டீரிங் வீலை தூக்கணும். இப்போ மறுபடியும் வலது கை மேலே போயிடணும், வலது கை ஸ்டீரிங் வீலை கீழே இழுக்கணும், இடது கை ஸ்டீரிங் வீலை மேலே புஷ் பண்ணணும். வலது கை கீழே ஸ்டீரிங்கை இழுக்கணும், இடது கை மேலே ஸ்டீரிங்கை புஷ் பண்ணணும். சரிங்களா? ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது இந்த டைரக்ஷன்.
இப்படி பண்ணுங்கள். அப்போ தான் கை மாட்டிக்காமல் இருக்கும். நீங்கள் திருப்பும் போதே ஸ்டார்டிங்கில் நீங்கள் கார் ஓட்ட பழகிறீங்க, ஸ்டேரிங் வீலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கற்றுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்டார்டிங்கில் இதோ இந்த மாதிரிலாம் திருப்பாதீங்க, கை மாட்டிக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ரைட் சைடு திருப்புறீங்க அப்படின்னாக்கா வலது கையை மேலே கொண்டு போய் இப்படி வச்சுக்கிட்டு ஸ்டேரிங் வீலை கீழே கொண்டு வாங்க, இடது கையில் மேலே தூக்குங்க, மறுபடியும் வலது கையில் ஸ்டேரிங் வீலை கொண்டு வாங்க, இடது கையில் மேலே ஸ்டேரிங் வீலை தூக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் திருப்புங்க. இப்போது லெஃப்ட் சைடு நம்ம திருப்ப போகிறோம் அப்படின்னாக்கா இடது கையில் பிடிச்சிட்டு இருக்க ஸ்டேரிங் வீலை கீழே கொண்டு வாங்க, வலது கையில் ஸ்டேரிங் வீலை மேலே புஷ் பண்ணுங்கள், இடது கையில் கீழே ஸ்டேரிங் வீலை கொண்டு வாங்க, வலது கையில் மேலே ஸ்டேரிங் வீலை புஷ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டேரிங் வீலை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகினிங் டைமில், அதாவது ஸ்டேரிங்கை கண்ட்ரோல் பண்ணுற டைமில் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண இந்த ஸ்டேரிங் வீலுடைய கண்ட்ரோல் பற்றி உங்களுக்கு கரெக்டான ஒரு நாலேஜ் வந்துடும். அப்போ நீங்கள் ஒரு ப்ரோ ஆகிடுவீங்க. அதாவது ப்ரோ மீன்ஸ் ஒரு ப்ரோ டிரைவர் ஆகிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நின்ன இடத்துல இருந்து ஸ்டேரிங் வீலை எப்படி ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணுறது, எப்படி நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் திருப்புறது அப்படின்னு பற்றி பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மெத்தட்லேயே லைவ் டெமோ காட்டுறேன். அண்ட் நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு இருங்க, ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் கார் டிரைவிங் பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோ டெக்.